பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இனிமேல் கொரோனாவுக்கு புதுசாக ஒரு லாக்டவுன் போடணுன்ற ஒரு ஐடியாவெல்லாம் மத்திய அரசு சரி, மாநில அரசு கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் தடுப்பூசின்னு சொன்னீங்க. தடுப்பூசி பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடியை கொடுத்து தடுப்பூசி மக்களுக்காகன்னு சொல்லி அந்த நிறுவனம்லாம் கொடுத்தீங்க. சீரம் இன்ஸ்டியூட்டு, அப்புறம் பாரத் பயோடெக், இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இந்த பணத்தை வாங்கிச்சு. இந்த பணத்தெல்லாம் வாங்கி பல லட்சம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதெல்லாம் இது குறித்தெல்லாம் நம்ம விவாதிக்க வேண்டும். தடுப்பூசி ஏன் தடுக்கவில்லை, அது ஏன் திருப்பி அது அப்பப்போ அது தனது வடிவமைப்பை மாற்றிக்குது, திருப்பாக மாறுது, இது குறித்தெல்லாம் விசாரிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். அதுக்காக பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டும். இந்திய பாராளுமன்றத்தை கூட்டி பேச வேண்டும். இனிமேல் லாக்டவுனுன்ற பேச்சுக்கே இல்லை. மனுஷன் செத்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இந்த கொரோனா பூச்சாண்டியை காட்டி அப்பப்போ கொரோனாவால் இவ்வளோ பேர் சாகிறான், அவ்வளோ பேர் சாகிறான்றத ஒரு கதையை உண்டாக்கி நீங்கள் பாட்டில் லாக்டவுனை போடுறீங்க. மருத்துவ வியாபாரமாக அது என்ன என்பதெல்லாம் குறித்து நம்ம பாராளுமன்றத்தில் பேசணும். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் பாகிஸ்தான் நடந்த சண்டை குறித்தே விவாதிக்காமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு இது மரியாதை இல்லை. இதை எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி வாய் மூடி மௌனியாக இருக்கிறாரு. அவர் எதுக்கு தான் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆனாருன்னே தெரில. அவர் நரேந்திர மோடி ஆடை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாரு. இது தப்பு. ஆகவே உடனடியாக சிறப்பு பாராளுமன்றத்தை கூட்ட சொல்லணும். மக்களாகி நீங்களாச்சும் கேட்கணும். நீங்களும் பேசாமல் இருந்தீங்கன்னா என்ன தான் வருது இந்த நாட்டில்? விவசாயிகளுக்கு இருந்த உணர்வு கூட நம்ம மக்களுக்கு இல்லையே. விவசாயிகளாச்சும் 3 சட்டத்தை மோடியை அழுத்தம் கொடுத்து ரத்து பண்ணாங்க. வழக்கறிஞர்கள் கூட அவங்க அந்த புதிய குற்றவியல் சட்டத்தை ரத்து செய்ய முடியல. ஆனால் விவசாயிகள் அதை சாதிச்சு காட்டினாங்க. இப்படிலாம் இருக்குது. இந்திய இப்போ புதுசாக பதிவுத்துறை சட்டத்தை மாற்றுறதுக்கு ஐடியா பண்ணியிருக்காரு மோடி. இதில் எல்லோரும் கருத்து சொல்லுங்கள். அதை குறித்து விவாதிங்க. அதை மாஸ் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் பரப்புங்க. இது சம்மந்தமாக விவாதிக்கப்பட வேண்டும். உங்களோட கருத்து 25, 26 வரைக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துங்க. இதான் நான் சொல்ல முடியும். சிறப்பு பாராளுமன்றம் கூட்ட வேண்டும். நன்றி, வணக்கம்.